காற்றுகள் வளிமண்டல சமநிலையை நிலைநிறுத்த உயர் அழுத்தம் உள்ள பகுதிகளில் இருந்து தாழ்வழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி வாயு மூலக்கூறுகள் கிடைமட்டமாக நகர்வதை காற்று என்கிறோம். இந்த காற்று எப்போதும் சமஅழுத்த கோட்டில் செங்குத்தாக நகர்கிறது. புவி சுற்றவில்லை என்றால் காற்று நேர்கோட்டில் சென்றுவிடும். புவி சுழற்சியால் ஏற்படும் கோரியாலிஸ் விளைவு காரணமாக காற்று திசை திருப்பப்படுகிறது. காற்றின் திசையை அறிய பயன்படும் கருவி காற்று திசைமானி விண்ட் வேன் என்றும், காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றுமானி அனிமோமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. காற்றின் வகைகள்: புவி மேற்பரப்பு காற்று, உயர் அட்சரேகை காற்று. புவி மேற்பரப்பு காற்று: முதன்மை காற்று, உலகளாவிய காற்றுகள், கோள் காற்றுகள், நிலையான காற்றுகள். வியாபார காற்றுகள், மேற்கத்திய காற்றுகள், துருவ கிழக்கத்திய காற்றுகள். புவி மேற்பரப்பு காற்று இரண்டாம் நிலை காற்றுகளாக பிரிகிறது. இரண்டாம் நிலை காற்றுகள் பருவ காற்றுகள் அல்லது வட்டார காற்றுகள். அவை பருவ காற்றுகள், சூறாவளி ஆகியவை இதில் அடங்கும். புவி மேற்பரப்பு காற்று மூன்றாம் நிலை காற்றுகளாக பிரிகிறது. தள காற்றுகள்: அவை கடல் மற்றும் நிலக்காற்றுகள், மலை மற்றும் பள்ளத்தாக்கு காற்றுகள், குளிர் மற்றும் வெப்ப காற்றுகள் ஆகும். உயரட்சரேகை காற்று ஜெட் காற்றாக பிரிகிறது. வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்றுகள். வளிமண்டல அழுத்தம் என்பது புவியின் மேற்பரப்புக்கு மேலே ஒரு அலகு பரப்பில் உள்ள காற்று மூலக்கூறுகளின் எடையாகும். புவியின் மீது வளிமண்டல அழுத்த பரவல் சீரான முறையில் இல்லை. புவி மேற்பரப்பில் விசையை செலுத்தும் காற்று மூலக்கூறுகளின் எடைக்கு ஏற்ப அழுத்தம் அதிகரிக்கும் அல்லது குறையும். காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது காற்று விரிவடைந்து அப்பகுதியில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிறது. இதைத் தொடர்ந்து அழுத்தம் குறைகிறது. சில நேரங்களில் வெப்பநிலை குறையும் போது காற்றின் அழுத்தம் அதிகரிக்கிறது. எனவே வெப்பநிலையும் வளிமண்டல அழுத்தமும் எதிர்மறையான தொடர்புடையது. வளிமண்டல அழுத்தம் அழுத்தமானி பேரோமீட்டர் என அழைக்கப்படும் கருவியால் அளவிடப்படுகிறது. சராசரி கடல் மட்ட உயரத்தில் உள்ள சம அழுத்த பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோட்டிற்கு சம அழுத்த கோடு, ஐசோபார் என்று பெயர். வளிமண்டல அழுத்தத்தின் செங்குத்து பரவல். உயரத்திற்கும் வளிமண்டல அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வது மிக கடினமாகும். வளிமண்டலத்தின் மேல் பகுதி அடர்த்தி குறைந்த மெல்லியதாகும். அழுத்தமானது கடல் மட்ட உயரத்திலிருந்து உயரே செல்ல தொடர்ந்து குறைகிறது. ஏனென்றால் அழுத்தம் அளவிடப்படும் குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் காணப்படும் பருப்பொருட்களின் அளவு படிப்படியாக குறைகிறது. உயரம் மீட்டரில், வளிமண்டல அழுத்தம் மில்லிபாரில் எம்பி. கடல் மட்ட உயரம் 1013.25, 1000 898.76 மில்லிபார், 2000 295.01 மில்லிபார், 3000 701.01 மில்லிபார், 4000 616.60 மில்லிபார், 5000 540.48 மில்லிபார், 10,000 264.0 மில்லிபார். வளிமண்டல அழுத்தத்தின் கிடைமட்ட பரவல். காற்று வெப்பமடையும் போது விரிவடைந்து செங்குத்தாக மேலே உயர்வதால் காற்றின் அழுத்தம் குறைந்து தாழ்வழுத்த பகுதி உருவாகிறது. மாறாக குளிர்ந்த காற்று அடர்த்தி அதிகமாகி செங்குத்தாக கீழே இறங்குவதால் தரைப்பகுதியில் காற்றின் எடை மற்றும் அழுத்தம் அதிகரித்து உயர் அழுத்த பகுதி உருவாகிறது. இன்னொரு பாக்ஸ் கொஸ்டின்: புவியின் சுழற்சியானது புவி மேற்பரப்பில் நகரும் பொருட்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தடையின்றி நகரும் பொருட்கள் புவியின் சுழற்சியினால் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை. அவை வடைகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் நகரும். வடகோளத்தில் மணிக்கு 95 km வேகத்தில் நேர்கோட்டில் செல்லும் ஒரு வாகனத்தின் சக்கரத்திற்கும் புவித்தரைக்கும் இடையே உராய்வு இல்லை என்றால் வலப்புறமாக திரும்பும். இந்த தாக்கம் கோரியாலிஸ் விளைவு எனப்படும். இந்த விளைவை கண்டறிந்தவர் ஜி கோரியாலிஸ். இதன் காரணமாகவே செயற்கைக்கோள் ஏவும் தளங்கள்
கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஸ்ரீஹரிகோட்டா இந்தியா, பிரெஞ்சு கயானா பிரான்ஸ். புவி அழுத்தப்பட்டைகள். புவியின் மேற்பரப்பில் வளிமண்டல அழுத்தங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. அவை நிலநடுக்கோட்டு தாழ்வு அழுத்தப்பட்டை, துணை வெப்பமண்டல உயரழுத்தப்பட்டை, துணை துருவ தாழ்வழுத்தப்பட்டை மற்றும் துணை துருவ உயரழுத்தப்பட்டை போன்றவை ஆகும். பொதுவான வளிமண்டல சுழற்சி அழுத்தப்பட்டைகள் மற்றும் முதன்மை காற்றுகள். நிலநடுக்கோட்டிலிருந்து துருவங்கள் வரை ஒவ்வொரு கோளத்திலும் 4 அழுத்தப்பட்டைகளும் உலகளவில் மொத்தம் 7 அழுத்தப்பட்டைகளும் காணப்படுகின்றன. பின்வரும் அழுத்தப்பட்டைகளால் முதன்மை காற்றுகள் உருவாகின்றன. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்தப்பட்டை த ஈக்வட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் 5 டிகிரி வடக்கு மற்றும் 5 டிகிரி தெற்கு. இது அமைதியான, பலவீனமான மற்றும் மாறுபடும் காற்று பகுதியாகும். இப்பகுதி முழுவதும் அதிக வெப்பநிலையை கொண்டு நிலவுவதால் காற்று சூடாகி விரிவடைந்து மேல்நோக்கி செல்வதால் அழுத்தம் குறைந்து தாழ்வழுத்த பகுதியை உருவாக்குகிறது. எனவே இப்பகுதி அமைதியாக இருப்பதால் இதை அமைதி மண்டலம் டோல்ட்ரம்ஸ் என என்கிறோம். துணை வெப்பமண்டல உயரழுத்த பகுதியிலிருந்து காற்றானது நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. கோரியாலிஸ் விளைவு காரணமாக இக்காற்றுகள் வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் மற்றும் தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் திசை திருப்பப்படுகிறது. இக்காற்றுகள் திசை திருப்பப்படும் பகுதியை பொறுத்து வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு வியாபார காற்றுகள் என பெயரிடப்படுகின்றன. இக்காற்றுகள் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்ததால் வியாபார காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. துணை வெப்பமண்டல உயரழுத்தப்பட்டை 25 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து மேலெழும்பும் காற்றானது அதிக உயரத்தில் குளிர்ச்சி அடைந்து துருவங்களை நோக்கி செல்கிறது. இது உயரழுத்த பகுதிகளில் துருவ மண்டலத்திலிருந்து வரும் காற்றோடு மோதி துணை வெப்ப மண்டல நிலப்பரப்பை நோக்கி கீழிறங்குகிறது. இதன் விளைவாக துணை வெப்ப மண்டல பகுதியில் உயரழுத்த பட்டைகள் உருவாகின்றன. இப்பகுதியில் அதிக அழுத்தம் நிலவுவதால் இவ்வழியே செல்லும் கப்பல்களின் வேகம் குறைவதை தடுக்க குதிரைகள் கடலில் தூக்கி எறியப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே துணை வெப்ப மண்டலம் குதிரை அட்சரேகை ஹார்ஸ் லாட்டிடியூட் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் கீழிறங்கும் காற்றானது 2 பிரிவுகளாக பிரிந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வீசும் காற்றை வியாபார காற்று ட்ரேட் விண்ட்ஸ் எனவும், துணை துருவத்தை நோக்கி வீசும் காற்றை மேற்கத்திய காற்று வெஸ்டர்லி விண்ட்ஸ் எனவும் அழைக்கிறோம். மேற்கத்திய காற்று துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி நகரும்போது வடகோளத்தில் வலதுபுறமாகவும் தென்கோளத்தில் இடதுபுறமாகவும் திரும்புகிறது. துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் த சப்போலார் லோ பிரஷர் பெல்ட் 50 டிகிரி முதல் 60 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி வீசும் வெப்பமான மேற்கத்திய காற்று துருவ உயரழுத்த பகுதியிலிருந்து வரும் குளிர்ந்த துருவ கிழக்கத்திய காற்றுடன் மோதி உயரே மேலெழும்புவதால் துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் உருவாகின்றன. துருவ உயரழுத்த பட்டைகள் போலார் ஹை பிரஷர் பெல்ட் 8 டிகிரி வடக்கு மற்றும் 80 டிகிரி தெற்கு முதல் துருவம் வரை. சாய்வான சூரிய கதிர்வீசல் மற்றும் குறைவான உள்வரும் வெப்பத்தால் துருவ பகுதிகளில் நிலையாக குறைந்த வெப்பநிலையே காணப்படுகிறது. இதனால் 2 துருவங்களிலும் துருவ உயரழுத்த பட்டைகள் உருவாகின்றன. மேற்பரப்பில் இருக்கும் உயரழுத்தம் உயரமான பகுதிகளில் காணப்படும் தாழ்வழுத்தத்துடன் எப்பொழுதும் ஒத்திருக்கிறது. அதேபோல் மேற்பரப்பில் இருக்கும் தாழ்வழுத்தம் உயர்பகுதிகளில் காணப்படும் உயரழுத்தத்துடன் ஒத்திருக்கிறது. உயரழுத்தத்தில் காற்று வழிப்பகுதி எப்போதும் மையத்திலிருந்து விலகுகிறது, ஆனால் குறைவழுத்த பகுதியில் காற்று குவிகிறது. புவியின் தென்கோளத்தில் 40 டிகிரி தெற்கு முதல் 60 டிகிரி தெற்கு வரை பெருங்கடல் பரந்து விரிந்துள்ளது. இதனால் மேற்கத்திய காற்றுகள் தொடர்ந்து வலிமையானதாக இருக்கும். எனவே இப்பகுதி உருமும் 40, சீரும் 50 மற்றும் கீச்சலும் 60 என கப்பலோட்டிகளால் அழைக்கப்படுகின்றன.